Hello friends, welcome back to our channel Happy Varum. ஃபைனலாக நாங்கள் வந்து 2 months கழிச்சு சிங்கப்பூருக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஸோ சிங்கப்பூர் போகிறதுக்கான பேக்கிங் தான் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் பேக் பண்ணுறன்ற பேரில் வீட்டில் இருக்க எல்லா திங்ஸும் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. பட் நம்மளோட லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 kgs தான் இருக்கும். அவங்க கொடுக்குறது வந்து 100 kgsக்கு இருக்கும். ஸோ எதை வச்சுட்டு போகிறது எதை எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கும் எப்போ இந்த பேக்கிங் பண்ணாலும். ஸோ எத்தனை பேர் வந்து இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? மாமியாருக்கு அலப்புற தாங்க முடியலப்பா. நான் சொன்னல, இங்கே பாருங்கள், தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கூட வந்து பேக் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு 1 கிலோ தக்காளிக்கு நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்து 1000 ரூபாய் 1500 வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் காசு கொடுத்து போனோம். பட் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து குழந்தைங்க எப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டா போதுன்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாகவும் இருக்கும், சிரிப்பாகவும் இருக்கும், என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாது. ஒரு வழியாக பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மொத்த குடும்பமும் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த நிலானிகா குட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கச்சு மாறிட்டா. எங்களை விட்டுட்டு எங்கள் அம்மா அப்பா கூட வந்து அந்த காரில் வந்து போயிட்டுருக்கா. இந்த காரில் பார்த்திங்கன்னா நான், எங்கள் அத்தை, எங்கள் மாமா எல்லோரும் வந்து போயிட்டுருக்கோம். நிலானிகா வந்து விடவே முடியல. எல்லா தாத்தா பாட்டியும் மூஞ்சி அப்படியே டல்லாக வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்க, நிலானிகா வந்து தூங்கிட்டா. மாமா முகம் ரொம்ப வாடி போச்சு. ஹாய். ஸோ இங்கே ஒரு கார், இந்த மேடம்க்கு இங்கே ஒரு கார். வாங்கிக்கோ சின்ன, நீ வாங்க. ஓகே, இப்போ வந்து கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி நாங்கள் நிலானிக்காவை காரை விட்டு கார் வந்து தூக்கி மாற்றி வச்சிட்டோம். ஏன்னா அவள் வந்து இப்போ பால்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூடயே வந்து அவளை ஜாயிண்ட் அடிச்சிட்டோம். மேடம் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோஸ்லேயே வந்து பார்க்கும் போதே நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து எல்லோரும் வந்து சோக கீதமாக வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. குழந்தைய மிஸ் பண்ண போகிறோம், உங்களை மிஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வந்து அவ்வளோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ் தான். பட் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அகைன் நானே, எங்கள் மாமா, நிலானிகா 3 பேரும் ஒன்றா சேர்ந்து திருப்பி வந்து லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளோட வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட டெய்லி ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத மீன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோன்னு பாருங்கள். ராஜா, ஸோ இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நிலானிகா சிங்கப்பூர் போகிறோம் ரெடியா? வரும்போது நல்லா ஒல்லியாக வந்தோம். ஆனால் நானும் எங்கள் மாமா வந்து குண்டு புஸ்கா இருக்கோம். நிலானிகா அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கா. ஏன்னா ஓவர் ஆட்டம் இங்கே வந்து இதுதானே. ஹாய் ஹாய் சொல்லு நிலானிகா, ஹாய் சொல்லு. நிலானிகா, சிவாவை மிஸ் பண்ணுவியா? சொல்லு. ஊருக்கு போறேன்னு தெரியுது, அதனால தான் எல்லாருக்கிட்டையும் வருது. ஆமா, அதிசயமா வந்துச்சு. ஓகே, இதான் வந்து நாங்கள் சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ். இது ஒரு ட்ராலி, அதுக்கப்புறம் இந்த சைடும் ஒரு ட்ராலி இருக்குது. இவங்க தான் வந்து என்னோட அக்கா. ஹாய் சொல்லுங்க. ஆமா ஆமா, இவங்க வந்து டியூட்டில இருக்காங்க. டியூட்டி முடிஞ்சிட்டாங்க. நாங்க சொல்லுவோம், நாங்க சொல்லுவோம். சரி, நிலானிகாவை மிஸ் பண்ணுவியா? இவதான் வந்து காலையில இருந்து அழுதுன்னு இருக்கா, நிலானிகா ஊருக்கு போறா, நிலானிகா ஊருக்கு போறான்னு சொல்லிட்டு.
ஜாலியா அனுப்பு, அழுக்கூடாது. ஜாலியா அழுக்கூடாது. ஹேய், அழுக்கூடாது சிவா. இங்க பாரு சிவா, இங்க பாரு நிலானிகா. நிலானிகா கொடு மாமா, நிலானிகா கொடு மாமா, அவ மிஸ் பண்றாளாம். சிவா 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 இங்க பாரு சிவா அக்காக்கு ஹைஃபை கொடுத்துடா. சிவா ஹைஃபை கொடு. இல்ல எனக்கு வாங்க வந்து ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போர்டிங் பாஸ்க்காக உள்ளே வந்துட்டோம். இப்போ யோசிப்பீங்க என்ன கவி மிஸ்ஸிங் சீன்ஸ் எல்லாம் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தான் வந்து பயங்கர சர்ப்ரைஸ் இருக்குது. இப்போ பாருங்கள். எல்லாரும் வந்து இப்போ எங்களோட சிங்கப்பூர் வராங்க. அப்படிதானே ஜின்னு? இப்ப எல்லாரும் நம்மளோட சிங்கப்பூர் தானே வராங்க. ஸோ இதுதான் அந்த சர்ப்ரைஸ். எல்லாருமே வந்து ஏர்போர்ட்குள்ளேயே வந்துட்டாங்க. இன்னும் வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டு எடுக்கிறதுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம், கூடயே தான் இருப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆல்ரெடி பாஸ் எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சு எங்கள் அக்காலாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாரும் உள்ளேயே வந்தாச்சு ஏர்போர்ட்குள்ளேயே. ஸோ இப்போ வந்து நாங்கள் போர்டிங் பாஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து அவங்களெல்லாம் விட்டு மிஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி அழுது, எப்பயோ நடக்கிறது தானே அது. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. இந்த வீடியோ வந்து வாய்ஸ் பாய். சிவா அழுவக்கூடாது சிவா. அக்கா அக்கா சிவாக்கு சிவாக்கு அக்காக்கு ஐயோ ஐயோ. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் சிங்கப்பூர் போகும்போது ஓல் ஃபேமிலி வந்து எங்களை சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு லவ், அதுக்கப்புறம் எமோஷ்னல் மொமெண்ட்டெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு vlog வந்து நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணோம், பெரிய சம்பவம் ஒன்று பண்ணோம், அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் vlogல வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.